வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள். சங்கீதம் 84 ஆலயத்திற்கு செல்வதற்குரிய முக்கியத்துவத்தையும் மேன்மையையும் அறிந்து கொள்ளலாம். கடவுளின் பிரசன்னத்தில் இருப்பதே பிரதானம் என சங்கீதக்காரன் உணர்த்துகிறார். விருப்பத்தோடு ஆலயத்துக்கு செல்லும்போது கடவுளின் பிரசன்னத்தையும் பலனையும் உணர்ந்து கொள்ள முடியும். கடவுளை ஆராதிக்க, வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நம்மை அர்ப்பணிக்க, உள்ளான மனிதனில் பலனடைய, மன்றாட, நன்றியோடு காணிக்கை படைக்க, தேவைகளை ஆண்டவரிடத்திலே தெரிவிக்க, சக விசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்ள, சாட்சிகளை கேட்க இந்த அமைப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இதில் எதையும் தவறவிடாதீர்கள். இன்று கடவுள் நம்மோடு பேசும் காரியங்களுக்கு கீழ்ப்படிவோம் என்ற தீர்மானத்தோடு செல்லுங்கள். வொர்ஷிப் ஆராதிக்கின்ற நேரத்தில் உணரும் கடவுளின் பிரசன்னம் அந்த நாள் முழுவதும் வெளியேயும் நம்மில் காணப்படட்டும். அழுகையின் பள்ளத்தாக்கை ஆண்டவர் மகிழ்ச்சியின் நீரூற்றாக மாற்றுவார். கடவுள் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். புதிய பலனையும் புதிய அபிஷேகத்தையும் இந்த நாளில் பெற்றுக்கொள்ளுங்கள். யார் மீதாவது விரோதம், கசப்பு இருந்தால் அவைகளை அங்கேயே வைத்துவிட்டு புதிய இதயத்தோடு வெளியே வாருங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார், உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஆலயத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரை மட்டும் பாருங்கள், கவனியுங்கள். ஆராதனைகள் நம்மை அலங்கரிக்கட்டும், அன்புள்ளவர்களாய் மாற்றட்டும், அர்ப்பணிப்பிற்கு நேராய் வழி நடத்தட்டும், நம்மை அசைக்கட்டும். அன்பால் கட்டப்படுவோம். எல்லா நாட்களிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம் வாசஸ்தலங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஒரு நாளில் அவர் வீட்டுக்கு நாம் செல்கிறோம் என நினையுங்கள். ஆலயம் செல்வதை தவறவிடாதீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.